மூஞ்சிலாம் ஒரு பயம் தெரியுது. பரிச்சைக்கு வந்த மாதிரி இருக்குங்களா? அப்படிலாம் இல்லை, நான் வந்தோடனே இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சு எங்களுக்கு ஒன்றுமே புரியலண்ணா. 4 வார்த்தை மட்டும்தான், அப்போதான் நம்புவாங்க இங்கிலீஷ் தெரியும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்மளை வந்து அழைப்பு கொடுத்ததுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். தேங்க்யூ. ஸோ ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் கொஷனுங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கும். வில்லேஜ் குக்கிங் சேனல் எப்படி ஆரம்பிச்சது? நாங்கள் எல்லாருமே ஒவ்வொரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ நான் வந்து ஒரு ட்ராவல்ஸ் வச்சுருந்தேன். அண்ணே வந்து ஒரு வெப்சைட் வச்சுருந்தாங்க. தாத்தா ஆல்ரெடி சமயக்காரரு. சின்ன வந்து வெளிநாட்டில் இருந்துட்டு இங்கே ஊரில் வந்து டெப்போ வாங்கி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லோரும் படிச்சுக்கிட்டு இருந்து எல்லாரும் ஒவ்வொரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம். நான் ட்ராவல்ஸ் வச்சிருக்கும்போது என்ன எல்லா பிஸ்னஸுமே ஃபெயில்டு. ட்ராவல்ஸ் வச்சிருந்து அது ஃபெயில் ஆயிடுச்சு. டெம்போ ஓட்டி அதிகமாக சவாரி வர்றதில்ல, லாபம் இல்லை, அது க்ளோஸ். அண்ணன் வெப்சைட் வச்சுருந்தாங்க. அதே ஒரு மும்பை கம்பெனி வந்து வாங்கிட்டாங்க. ஸோ அதுவும் ஃபெயில்டு. எல்லாருக்குமே நம்ம கிராமத்தில் வந்து வருமானத்தை என்ன பண்ணணும்னா வெளிநாட்டில் போய் சம்பாரிச்சாதான், கல்ஃப் கண்ட்ரி இப்போ சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி சம்பாதிச்சாதான் நம்ம குடும்பத்தை ரன் பண்ண முடியும். அந்த சூழ்நிலையில் நாங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தோம். அந்த இடத்துல எங்கள் அண்ணன் யோசிச்சா இன்டர்நெட்டில் ஏதாச்சும் பண்ணலாமான்னு யோசிச்சு பார்க்கல. அப்போ சமையல் வந்து பீக்கில் போயிருந்துச்சு. சமையல் கண்டு நல்லா வைக்கல, நம்ம சமைக்கலாம், சமைச்சு போடலாம் அப்படின்னு யோசிக்கும்போது நம்ம தாத்தா ஆல்ரெடி சமையக்காரர் தானே, அவர் கல்யாண காலத்துக்குலாம் சமைச்சுக்கிட்டாரு. ஸோ அதை வச்சு நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு 6 பேரை வச்சு சமையல் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். 2018 ஸ்டார்ட் பண்ணோம். இன்ன வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. ரொம்ப வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கு. சூப்பர்ண்ணே, சூப்பர்ண்ணே. நீங்கள் அதே மாதிரி குக்கு எப்படி ஆரம்பிச்சிங்கன்னு சொல்லிடுங்க. ஸோ எங்களுது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருந்துச்சுங்க. 2020 பிகினிங்கில் கொரோனாக்கு முன்னாடி நான் சமைப்பேன். தாத்தா மாதிரி பெரிய சமையல்காரல, பட் ஓரளவுக்கு வீட்டில் சமைப்பேன்னு வச்சுங்களேன். வேற ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன். அது இன்னொரு கம்பெனி வாங்கிட்டாங்க. அதுக்கு அடுத்தது எந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் வந்து அடுத்த பிஸ்னஸ் ஐடியா என்னன்னு தோணிட்டு இருந்துச்சு. அப்போ வீட்டில் சமைக்கிறவங்க எல்லாருமே கிச்சனுக்கு போய் சமைக்க ஆரம்பிச்சாங்கன்னா செம்மையாக சமைச்சிட்டு வெளில வரணும். அதுக்கு நம்ம எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? இதை சுற்றி ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணலாமா? ஏன்னா நமக்கு இது தேவை. ஆஸ் அ கன்சியூமராகவே ஒரு கை ஹூ கேன், ஒரு பையன் குக் பண்ணுறதா இருக்கும்போதே தேவைப்பட்டுச்சு. அப்படி ஆரம்பிச்சது தான் குக்டு. இன்னைக்கு வந்து பல பரிமாணங்கள் எடுத்து எதாவது பண்ணாலும் நாங்கள் முதல்ல ஆரம்பிச்சது வந்து வீட்டில் அவங்க சமைக்கிறதுக்கு எப்படிலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்க முடியும்னு நினச்சோம். இருக்கிறதுலே ஈஸியஸ்ட்டாக என்ன தோணுச்சுன்னா சமையல் வீடியோ செஞ்சு போடுவோம் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் பல்காக சமைக்கிறீங்க, நாங்கள் அப்படி இல்லை. 2 பேர் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டான அளவு சொல்லுவோம். அதாவது உப்பு கூட தேவைக்கேற்பலாம் சொல்ல மாட்டோம், உப்பு எவ்வளோ தேவைன்னு சொல்லிடுவோம். ஸோ அப்படி ஒரு வீடியோ பிராண்டாக ஆரம்பிச்சது தான் குக்டு. சூப்பர் சூப்பர்ண்ணே, வாழ்த்துக்கள்ண்ணே. தேங்க்யூ. சரி, எல்லாத்துக்குமே இந்த முக்கியமான கேள்வி இருக்கும். 225 வீடியோ பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக தான் கணக்கு வச்சுட்டு வந்துருக்கேன். ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. திடீர்னு மீன் முட்டையும் போட்டு இது ஆம்லெட் போடுறீங்க. என்ன ரெசிபி பண்ணுறதுன்னு எப்படி யோசிப்பீங்க ஃபர்ஸ்ட்? ஆரம்பத்தில் வந்து நம்ம வந்து எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு கமிட்டி மாதிரி முதல் நாள் பேசிடுவோம், என்னதான் சமைப்போம் அப்படின்னு. இன்னது சமைக்கலாம் அப்படின்னு ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. சொல்லும் பொழுது இது செஞ்சு நம்மளே சமைப்போம் அப்படின்ட்டு எல்லாருமே ஒன்று சேர்ந்து முதல் நாள் போய் சாமான்லாம் வாங்கி கொண்டு வந்து வச்சுருவோம். வச்சு மறுநாள் ஷூட்டிங். ஆரம்பத்தில் வந்து எப்படின்னா கிடைக்கிறது நமக்கு பிடிச்சதை வந்து சமைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ வயலில் நண்டு கிடைக்கும், கம்மாயில் நத்தை கிடைக்கும், ஓடுற தண்ணி வாய்க்காலில் ஓடிச்சு, ஏரியில் ஓடிச்சுன்னா ஈஸ்ட் போடும்போது அதோட டேஸ்ட் தனி, நமக்கு சொல்ல தேவையில்லை, அதோட டேஸ்ட்டே வேற. அதனால எல்லாமே நம்ம அரைச்சி போட்டுக்கிறது. என்னதான் நீங்க அதெல்லாம் பண்ணாலும் நாங்க அப்படி இல்லை. மிளகாத்தூள் போட்டுருவோம். இல்லை, அதான் நாங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை 8 நாளைக்கு ஒரு தடவை வீடியோ போடுறோம். எங்களுக்கு ஈஸியாக இருக்கு. ஆனால் நீங்கள் டெய்லி வீடியோ போடுறீங்க, நீங்கள் எப்படி இதெல்லாம் சோர்ஸ்? நாங்கள் டெய்லி யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறோம். அதை தவிர பார்த்தீங்கன்னா எங்கள் ஆப்ல வந்து 3 வருஷத்துல 2100 ரெசிபி வீடியோஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே வீடியோ ஃபார்மேட்ல. அதிகமானது. ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா 6 to 8 வீடியோ ஷூட்டிங் நடக்கும் ஆஃபீஸில். அது எப்படி நடக்குதுன்னு ஆக்சுவலாக ஷீ கேன் டெல் இட் பெட்டர், பிகாஸ் அவங்க டீமில் இன்னும் 5 ஷெஃப்ஸ் இருக்காங்க. ஸோ டே டு டே பேசிஸில் பார்த்தீங்கன்னா அந்த டைப் பண்ணுற மாதிரி வீடியோ போயிட்டே இருக்கும் வெளியில். ஆமாம் ஆமாம், வந்து டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ரெசிபி கிரியேஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இடத்துலேருந்து நம்ம ரெசிபிஸ் எடுப்போம். ஸோ இந்த மாதிரி குரூப்பாக சேர்ந்து நம்மளால டிசைட் பண்ண முடியல. எல்லாருமே 6 ஷெஃப்ஸாக இருக்காங்க, 6 ஷெஃப்ஸ்க்குமே வேறு வேறு ஐடியாஸாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்காங்க, அவங்க நிறைய ரிக்வஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அதை பார்ப்போம். அதை தவிர பண்டிகை இருக்கா, பண்டிகையோட ரெசிபிஸ் போடுவோம். அதை தவிர ஒரு சமைக்கவும் சூப்பராக பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி என் டீமில் ஒரு ஷெஃபுக்கும் ஒரு ஸ்பெஷல் ஸ்டைல் ஒன்று இருக்கு. ஸோ அவங்க அந்த ரெசிபிஸை அவங்க ஸ்டைலில் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணுவோம். இன்னைக்கு நான் ஆக்சுவலாக அவங்களாம் ஆஃபீஸ் இன்வைட் பண்ணியிருக்கேன். நாங்கள் எங்களோட ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் பார்க்க போறீங்க. ஓகே, சந்தோஷம், எக்ஸைட்டடாக இருக்கும், நாங்களும் ஆர்வமாக இருக்கும். இப்போ என்னைக்காவது வந்து உட்காந்து வந்து நம்ம வீடியோ ஏன் இத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? நம்ம வீடியோ வந்து இத்தனை பேர் பார்க்குற காரணமாக நாங்கள் நினைக்கிறது என்னென்னா, நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு வயல்வெளி பசுமையான இடத்துல இருக்கும். இப்போ நம்ம கிராமத்து வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். நிறையா பேர் இந்த கிராமத்தில் இருந்து நம்ம சைட்லாம் வெளிநாடுகளில் போயிட்டு தான் அவங்க எல்லாம் மிஸ் பண்ணுற லைஃப் வந்து நாங்கள் வந்து வீடியோவில் காட்டுறதுனால அதை அவங்க எல்லாம் பார்க்குறாங்க. அது போக நம்ம அவ்வளோதான்
சமைச்சு அதை கொண்டு முதியோர் இல்லத்துக்கு இந்த மாதிரி கொடுக்குறோம். அது வந்து நிறையா பேர் வந்து அந்த இந்த 3 ரீசனால தான் வீடியோ பார்க்குறாங்க நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வேற என்னமோ எங்கள்கிட்ட பிடிச்சிருக்கு, அது என்னன்னு எங்களுக்கே தெரியல. இல்லை நீங்களா இருக்கீங்க. நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசுறேன், சுப்பிரமணியன் ஃபோன்ல பேசிட்டு இருக்கேன்ல, நீங்க என்ன உங்களுக்கு நீங்க போன்ல நார்மலா காமிச்சிக்கிறீங்களோ அதே தான் வீடியோல இருக்கு. அதுவும் வந்து கண்டிப்பா மக்களுக்கு பிடிக்கும். நான் அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். ரெண்டாவது வந்து இந்த மாதிரி சிட்டியில இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆஸ்பிரேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, which is வந்து அந்த இடத்துக்கு போனா நல்லா இருக்கும், அங்க இருந்தா நல்லா இருக்கும், அந்த வாழ்க்கை இருந்தா நல்லா இருக்கும்ட்டு. ஆனஸ்டா சொல்றேங்க, 2022, 2023 இந்த வருஷத்துலாம் யாருக்கும் வந்து ஃபாரின்ல போய் ஃபேன்சியான வாழ்க்கை தனி வீட்டுக்குள்ள வாழ்றது ஆஸ்பிரேஷன் இல்லை. இப்ப நானும் வந்து ஊர்ல இருந்தது தான், எங்களுக்கும் ஊர்ல தோட்டம் விவசாயம் என்ன பண்றது தான். என்னோட ஆஸ்பிரேஷன் வந்து உங்க வாழ்க்கை வாழ்றது தான். ஸோ நான் அதுக்காக உங்க வீடியோ பாப்பானா இருக்கலாம்ல. ஆமாம், கரெக்ட் அதேதான். ஓகே, இப்போ நாங்கள் ரொம்ப லக்கி. ஆமாங்க, கண்டிப்பா கொடுத்து வச்சவங்க. அட்லீஸ்ட் எனக்காவது அப்பப்போ போறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. நிறைய பேருக்கு வந்து அந்த வாய்ப்பு இன்னும் கிடைக்காம இருக்கு. ஸோ அவங்க எல்லாரும் வந்து இந்த மாதிரி அந்த வாழ்க்கையை அனுபவிச்சு பார்த்தா அது எப்படி இருக்குங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க வீடியோ வந்து சிம்பிள்ங்க, நானே சொல்லிடுறேன். எங்க வீடியோ வந்து சமைக்கணும்னு நினைக்கிறவங்க அதை பார்த்துட்டு எப்படி சமைக்கலாம்னு தெரிஞ்சுக்கிட்டு சமைப்பாங்க. அதுக்காக மட்டும் தான் எங்க வீடியோ பார்ப்பாங்க. அது மட்டும் தான் நாங்க நினைக்கவும் செய்யறோம். அதை வச்சுதான் பாத்தீங்கன்னா எங்களோட ரெசிபி பத்தி கதை சொல்றது எல்லாமே இது அப்படி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன கோதுமை உப்புமா இருக்கும், கோதுமை உப்புமாக்கே நாங்க கதை சொல்லுவோம். கதை சொன்னா ஓ இன்னைக்கு கோதுமை பில்டப் பயங்கரமா இருக்கும், ஆனா அது ரீசனபிளா இருக்கும். ஏன்னா கோதுமை உப்புமா எல்லாம் சாப்பிட்டு பழகினது தான். அது யாராச்சும் ஞாபகப்படுத்தணும்னா உடனே சாப்பிடணும்னு தோணும்ல. பிரியாணி மட்டும் ஞாபகப்படுத்தினா சாப்பிடணும் தோணல. கோதுமை உப்புமா டெம்ப்டிங் பண்றாரு. அதை தான் நாங்கள் மோஸ்ட்லி பண்ணுவோம் இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல. அப்புறம் ரெசிபி பார்த்தீங்கன்னா அவங்க போய் ஆப்ல எடுத்து பார்த்துக்குவாங்க. சரி, கண்டிப்பா வந்து 5 வருஷத்துல வந்து லட்சக்கணக்கான கமெண்ட்ஸ் வந்திருக்கும் ஈஸியா. பட் படிப்பீங்கன்னு நம்புறேன் கமெண்ட்ஸை. கரெக்டா? கமெண்ட்ஸ் படிப்போம். உங்க மனசுல நிக்கிற 1-2 கமெண்ட் சொல்லுங்களேன். அண்ணா அது நிறைய கமெண்ட்ஸ் இருக்குதுண்ணா. அதாவது நம்ம வீடியோ போட ஆரம்பிச்ச ஒரு 2000 சப்ஸ்கிரைபர் இருந்திருப்பாங்க, சரியா தெரியல. அந்த டைம்ல ஒரு அண்ணன் ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க, இந்த சேனலை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இவங்க வந்து வருங்காலத்துல ரொம்ப பெரிய சேனலா வளர்ந்துருப்பாங்க, இவங்களோட வீடியோ குவாலிட்டி, வீடியோ எடுக்கிற விதம், அவங்க பரிமாறுற விதம் எல்லாம் அந்த அளவுக்கு ஒரு இதா இருக்குது, கண்டிப்பா இவங்களோட நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இவங்க வந்து ஃபியூச்சர்ல பெரிய சேனலா இருப்பாங்க அப்படின்னு நம்புறோம். இப்போதைக்கு இருக்கோம், ஆனா அந்த அண்ணன் பேரு தெரியல. கமெண்ட்ஸ் போட்டவங்க பேரு இப்ப கமெண்ட்ஸ் மட்டும் என்ன ஞாபகம் இருக்கு, ஏன்னா அவங்க சொன்னபடி நடந்துருச்சு. நோட் பண்ணி வச்சுங்க, அவங்க வந்து வளர்ந்து வருவாங்கன்னு சொன்னாங்க, அதுபடி நடந்துருச்சு. ஸோ நடந்ததுக்கப்புறம் அந்த கமெண்ட்டை மறக்கவே முடியாதுல்ல என்னைக்குமே. எவ்வளோ வளர்ச்சி பண்ணாலும் அவங்க சொன்ன வார்த்தை நடந்துருச்சு இல்லை. ஸோ அந்த கமெண்ட்ஸை மறக்கவே முடியாது. ஏன்னா அவங்க சொன்னது 2000 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது சொன்னாங்க. அது சொல்லும்போது எங்களுக்கு நம்ம எதை வச்சு சொல்றாங்க, நம்மகிட்ட அவ்வளவு என்ன பிடிச்சிருக்கும் போது சரி ஓகே, இன்னும் கேமரா குவாலிட்டியில வந்து நம்புறதை விட நீங்க அதிகமா நம்புறீங்களே அப்படிங்கிற ஃபீலிங் இருந்துச்சுல்ல. ஆமாம், அந்த நம்பிக்கை தானே நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. எல்லாமே அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து, ஒரு உற்சாகம் கொடுத்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து? நான் வந்து 2 கேட்டகரியா சொல்லலாம். ஃபன்னி கமெண்ட்ஸ் நிறைய வரும், ரொம்ப ஃபன் பண்ற மாதிரி. இந்த பன் பரோட்டா வீடியோலாம் போடுவோம். பரோட்டானா தெரியும், அத்தனை எண்ணெய் ஊத்துனா தானங்க பரோட்டா அப்படி வரும், அது நம்ம தப்பு இல்லை. என்னம்பாங்க, நீ ஊத்துன எண்ணெய் அளவுக்கு என் பொண்டாட்டி மேல நான் பாசத்தை காமிச்சிருந்தா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கு மேடம் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஃபன்னியா நிறைய வரும். சீரியஸானா நம்ம வந்து இந்த வசனம்லாம் ஸ்கிரிப்ட் எழுதுறோம்லங்க, அதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணி எழுதுவாங்க. இந்த கூல் வீடியோல இருந்து என்ன சொன்னோம், கோயில்ல இது ஏன் கூழ் ஊத்துறாங்கன்னா பக்தியில புத்தியும் சேர்த்தவங்க நம்ம ஊருக்காரங்க அப்படின்லாம் சொல்லும்போது அதை எடுத்து கமெண்டா போடுவாங்க. அதுக்கு ஒரு 1000-2000 லைக் வரும். அந்த மாதிரி சீரியஸ் கமெண்ட்டும் இருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த சீரியஸ் கமெண்ட் இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சுங்க. எங்களுக்கு வந்து கோவிட் டைம்ல வந்து நாங்களும் அப்போ வந்து ஒரு 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் கீழே இருந்தோம் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம். இப்போ ஒரு 17 லட்சம் இருக்கு. அப்போ வந்து ஒருத்தங்க வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, இது மாதிரி கோவிட்ல அம்மா இருந்துட்டாங்க, ஆனா உங்களோட ஆப் உங்களோட வீடியோ பார்த்து தான் நான் எங்க அப்பாவுக்கு நான் சமைச்சு கொடுத்தேன், அதனாலதான் நானும் எங்க அப்பா வீட்டில் டெய்லி சாப்பாடு பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்னாங்க. அன்னைக்கு வந்து என்னன்னா, நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம், என்ன பண்ண போறோமோ அதெல்லாம் தாண்டி நம்ம பண்ணதுக்கு ஒரு அர்த்தம் இருந்துச்சு அப்படிங்கிற ஃபீலிங் இருந்துச்சு. அதுதான் எனக்கு இன்னும் மனசுல வந்து லைக் உங்களுக்கு சில நாளாக பிசினஸ் பண்ணும்போது சில டவுன் டேஸ்லாம் இருக்கும்லங்க, அந்த நாளைக்கும் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் தான். ஓகே, இன்னொரு கொஸ்டின், இப்போ உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கூட வந்திருக்கலாம். வந்திருக்கும் போது இதே மாதிரி உள்ள கிரியேட்டர்ஸுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற நீங்களே சொல்லிருங்க. நீங்க பப்ளிக்கா வந்து உங்க ஃபேஸை போடுறீங்க, ஒரு இதை காமிக்கிறீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதான் செய்யும். எனக்கு தெரிஞ்சு யூடியூப்லேயே இருக்கிறதுலே கம்மியா 0 நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரது உங்களுக்கு தான் இருக்கும். உண்மைதான், நம்புறீங்களா?
ஸோ எங்கள் இதில் வரும். எதுக்குன்னா சில டைம் இப்போ ரீசெண்ட் வீடியோஸ்லாம் என்ன பண்ணுவோம், அந்த ஆல்கஹால் யூஸ் பண்ணி சமைக்கிறது, ஆல்கஹால் யூஸ் பண்ணி அதுக்கு சைட் டிஷ் மாதிரி செய்யறதெல்லாம் சிலது காமிச்சோம். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக நெகட்டிவ் கமெண்ட் வந்துச்சு, நீங்கள் கெடுக்குறீங்க அப்படின்லாம். நாங்கள் உட்காந்து யோசிச்சு பார்த்தோம். நம்ம வீடியோ 12 வயசு 13 வயசுக்காரங்க பார்க்குறாங்க. ஸோ யோசிச்சு பார்க்கும்போது அது மேபி காமிக்காமல் இருந்தால் நல்லது தானே, நம்மகிட்ட இருந்து எத்தனையோ நல்ல விஷயம் கற்றுக்குறாங்க, நம்மகிட்ட இருந்து இது கற்றுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே அது முடிவெடுத்தோம். ஸோ ஒன்று அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் ரெஸ்பாண்டும் பண்ணிட்டு தப்பு தாங்க இனிமேல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். மற்றபடி திட்டுறது நிறைய திட்டிட்டு தான் இருப்பாங்க. நீங்க ஏன் இதுல ஏன் இதை போட்டீங்க, இதுல ஏன் இதுல இது நீங்க ஒரிஜினலே இல்லை அப்படிம்பாங்க. ஏன்னா உப்புமாவே நம்ம ஊர்ல 10 விதமா செய்வோம். ஆமாமா 10 பேர் உப்புமா கரெக்டா 10 வீடு இருந்ததுன்னா 10 வீட்லயும் 10 விதமா செய்வாங்க. நம்ம வீட்டு உப்புமா தான் காமிப்போம், அதுக்கு திட்டுவாங்க. அதெல்லாம் திட்டினாங்கன்னா பரவாயில்லன்னு விட்டுட்டு போயிட வேண்டியதான். சரி சரி சரி. அடுத்ததுங்க, இது உங்களோட கண்டென்ட் கிரியேட்டரா ஒரு 5 வருஷம் உங்களோட பிக்கஸ்ட் லேர்னிங் என்ன நினைக்கிறீங்க? அதே உங்க லேர்னிங் என்ன? இன்னைக்கு இந்த பேன் இங்க உட்காந்துட்டு இருந்து பாக்குறவங்க யாராச்சும் வந்து யாராவது கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன இருக்கும்? அதாவது ஒரு காலத்தில் வந்து நம்ம லைஃபுக்கு செட்டில் ஆகணும் அப்படின்னா டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், ஒரு லாயர் ஆகலாம், இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலாக ஏதாவது ஒரு படிப்பு படிச்சுட்டு போயிடலாம். ஆனால் அது போக முடியாதவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது அந்த காலத்தில் இல்லை. ஆனால் இந்த காலத்தில் அது கிடச்சிருக்கு. என்னென்னா ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சோசியல் மீடியா. ஸோ படித்தவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி டேலண்ட் மட்டும் ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும், நேர்மையாக உழைக்கணும்னு ஒரு தன்னம்பிக்கையோடு இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே கண்டிப்பாக முன்னேறி வரலாம். இது வந்து நமக்கு ஒரு டாக்டரை விட ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுக்கக்கூடியது வந்து சோசியல் மீடியா. இப்போ நீங்கள் ஒரு டாக்டருக்கு படிக்கிறீங்க, குறைவாக சொல்லலை டாக்டருக்கு படிப்பை, நான் எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஏன்னா ஒரு டாக்டருக்கு படித்து அதன் மூலமாக நீங்கள் சமுதாயத்தில் பெரிய ஆள் ஆகிறத விட ஒரு யூடியூப் கிரியேட்டர் ஆகிட்டு அது மூலமாக நீங்கள் ஃபேமஸ் ஆகிட்டீங்கன்னா அதை விட இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக கூட நீங்கள் மாறுவீங்க. ஸோ சோசியல் மீடியாவில் இப்படி ஒரு ஆஃபர் ஒன்று இருக்குது. ஸோ எல்லாருமே படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கவங்க, இந்த படிப்பு படிக்க முடியலையே, இது இருந்திருந்தா நான் வாழ்க்கையில் நான் எப்படியோ போயிருப்பேனே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் அதை விட்டுட்டு சோசியல் மீடியாவுக்கு வந்தாங்கன்னா உங்களுக்கு இப்போவே இவ்வளோ வாய்ப்பு இருக்கும்போது இன்னும் போக போக நிறையா வாய்ப்புகள் வரும். அவங்க ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அதனால எல்லாரும் வரலாம் சோசியல். கண்டிப்பா அவங்களோட திறமையை வந்து நேர்மையா வெளிப்படுத்தணும். கரெக்டுங்க. அவங்களுக்குள்ள கண்டிப்பா திறமை. Villages are all about a community. People like to live in communities. That's where the happiness is, right? It is also an ecosystem. It's relationships that meet one another's needs. Villages are also a brand. My village is known for weavers. For thousands of years, we have been weaving this cloth, right? Identity, legacy, lineage, ancestral pride. திடீர்னு ஆங்கிலம் பேசல, வேற மாதிரி ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிட்டு வரல, உங்களாவே காமிச்சுக்கிட்டீங்கல்ல, அதுதான் வந்து ஆக்சுவலா எல்லாத்துக்கும் பிடிக்கும். எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, இதுதான் தெரியும், வேற மாத்தி போட தெரியாது. அதுதான் அந்த நேர்மையை வெளிக்காட்டுறதுங்க உங்களோட லேர்னிங் இருக்கு. நீங்க சிம்பிளா சொல்லிட்டீங்க, பட் அது உங்களோட 5 வருஷ ஜேர்னியோட சம்மரி. அது நேர்மையான வெளிக்காடு ஆஃப் நான் யாரு அப்படிங்கறது தான் வந்து ஒரு நல்ல கண்டென்ட் கிரியேட்டருக்கு வந்து ஒரு அடித்தளம் நான் நம்புறேன். Do you have a different opinion? எனக்கு ஐ ஹேவ் 3 பாயிண்ட்ஸ். இப்போ ஒரு அட்வைஸ்னா ஃபார் a நியூ கண்டென்ட் கிரியேட்டர்னு பார்த்தோம்னா அட்வைஸ் அப்படின்னு சொல்லணும்னா 3 பாயிண்ட்ஸ் தான். ஒன்று வந்து ஏன் உங்க சேனலை பார்க்கணும், அந்த கொஸ்டின் வந்து கிளியரா எல்லாருக்குமே இருக்கணும். ஸோ அந்த ஆன்சர் உங்கள்கிட்ட இருந்தாலே ஒரு கிரேட் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆன் என்ன மாதிரி கண்டென்ட் நீங்க பண்ணலான்னு. செகண்ட் வந்து உங்களோட சிக்னேச்சர் ஸ்டைல்னு வேணும். ஆப்வியஸ்லி வில்லேஜ் குக்கிங் சேனலை பார்த்துருக்கிறவங்க வந்து அவங்களோட சிக்னேச்சர் ஸ்டைல் ஆல்ரெடி தெரியும். அவங்களோட கேட்சி இன்ட்ரோ, அவங்களோட ரெசிபிஸ், அவங்க பல்க் குக்கிங் அண்ட் அவங்களோட அட்டையர் செட்டப் எல்லாமே. எங்களது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஸ்டைல் இல்லை, பட் ஈச் இண்டிவிஜுவல் கிரியேட்டர் எங்கள் பேஜில் வந்து வி ஹாவ் ஆர் ஓன் ஸ்டைல்ஸ். தேர்ட் ஒன் இஸ் கன்சிஸ்டன்சி. ஸோ கன்சிஸ்டன்சி இல்லாமல் யூடியூப்ல ஆர் இன்ஸ்டாகிராமில் ஒரு சோஷியல் மீடியாவில் ஜென்ரலாகவே க்ரோ பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ இல்லை செகண்ட் வீடியோ போட்டதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ண முடியாது சக்ஸஸாக ஃபெயிலியரானு. நிறைய வீடியோஸ் கன்சிஸ்டண்ட்டாக போட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் இந்த கண்டென்ட் வந்து போகுமா, என்னோட சேனல் க்ரோ ஆகுமான்னு. ஸோ தட் இஸ். ஆமாம், ஆனால் அதில் ஒரு பாயிண்ட் அக்கா சொன்னாங்கல்ல, ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஏன் உங்கள் வீடியோ பார்க்கணும். நாங்கள் கூட அந்த அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணுவோம். என்னென்னா
இப்போ வந்து ஆடியன்ஸ் இருக்காங்க, இப்போ இருக்காங்க வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து நியூஸ் பேப்பர் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காகனா நிறையா வழிகள் இருக்குது. நியூஸ் பேப்பர் இருக்குது, டிவி சீரியல் இருக்குது, அது போக இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் ஏகப்பட்ட கிரியேட்டர் இருக்காங்க, அவங்க ரீல்ஸ் இருக்குது. எஃப்எம் கேட்கலாம், வேறு ஏதாவது பொழுதுபோக்கு அவுட்டோரில் போய் விளையாடலாம். இந்த மாதிரி பொழுதுபோக்கு நிறையா இருக்குது. இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் நமக்கு 10 நிமிஷம் செலவு பண்ணணும், அந்த 10 நிமிஷத்துக்கு ஏன் செலவு பண்ணணும் அப்படின்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த 10 நிமிஷம் அவங்களுக்கு வேல்யூபுளாக இருந்தால் மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு நம்மளோட நிறையா வழிகள் இருக்குது என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அக்கா சொன்ன பாயிண்ட்டு நாங்கள் அது பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி. ஸோ இது வந்து மெயின் பாயிண்டாக எடுத்துக்கலாம். நான் எல்லாம் கரெக்டாக ஃபியூச்சரில் வர சூப்பரான அட்வைஸ்ங்க. அந்த 10 நிமிஷம் வந்து நம்ம நேர்மையாக வெளிக்காட்டுறோம் அப்படின்னா நம்மளை பார்த்து ரசிப்பாங்க. நம்ம ஏதாச்சும் நம்மளும் டைம் ஓட்டிட்டு இருந்தோம்னா அவங்களும் டைம் வேஸ்ட்னு முடிவு பண்ணிக்குவாங்க, அந்த வீடியோஸ் ஓடாது. செம்மையான பாயிண்ட்டுங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சுருக்கேன். நான் ஒன்றுனா போகிறேன். நாங்கள் வந்து அளவாக சமைக்கிறோம், 1/2 கிலோ கறி அதிகபட்சம் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து 10 கோழி கம்மியாக இல்லை, 5 ஆடு கம்மியாக இல்லை, கரெக்டாக? எங்களுக்கு சொதப்பினா என்ன பண்ணுவோம், சரி 1/2 கிலோ தானே ஏதோ சமாளிச்சு அட்லீஸ்ட் நாங்களாம் சாப்பிட்டுக்குவோம். எங்களுக்கு சொதப்புனா ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது சொதப்பி இருக்கா சமைக்கும் போது? சொதப்பி இருக்கு. எந்த வீடியோன்னு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன். அதாவது அரேபியன் பிரியாணின்னு சொல்லிட்டு சமைக்கிறது. அது எப்படின்னா கீழே தரையில் வந்து ஆட்டை வைக்க 2 ஆடை வச்சு அது மேலே ஒரு பெரிய தகரம் ஒன்று வந்து செட் பண்ணி அதை போட்டு மூடி அது மேலே விறகு போட்டு எரிச்சு, அதாவது விறகு கீழே வைக்காமல் விறகு மேலே போட்டு எரித்து வந்து சமைக்கிற மாதிரி ஒரு வீடியோ. இப்போ இந்த வீடியோ நாங்கள் பிளான் பண்ணபடி என்ன பண்ணிவிட்டோம், 2 ஆட்டை கீழே வச்சுட்டோம். கீழே வச்சாச்சு. நாங்கள் ஆல்ரெடி ஒரு பாத்திரம் மாதிரி ஒரு பெரிய வாளி மாதிரி ஒன்று செட் பண்ணி கவுத்தாச்சு. அது மேலே விறகு அள்ளி போட்டாச்சு. ஒரு மாட்டு வண்டி விறகு கொண்டாந்தோம். ஏன்னா நம்ம ஒரு 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 ஆட்டுக்கறியை சமைக்கணும்னா ஒரு 1/2 மணி நேரம், ஒரு மணி நேரம், கண்டிப்பாக வந்து 1 மணி நேரமாக அது ஆகும். அதுதான் நல்லா சமைக்கலாம். ஸோ ஆட்டுக்கறியை வந்து விறகு கீழே வச்சு நெருப்பு மேலே வரும்போதே 1 மணி நேரம் ஆகுதுன்னா தணல் பூரா மேலே போயிட்டு இருக்கு, நெருப்பு பூரா ஹீட்டு பூரா மேலே போகுது. அப்போ வந்து எப்படி உள்ளே இருக்கிறது வேகம்னு சொல்லிட்டு ஒரு மாட்டு வண்டி விறகு கொண்டாந்து இறக்கி சுற்றி வர போட்டு வச்சு 1 மணி நேரத்துக்கு பதிலாக 2 மணி நேரம் எரிச்சோம். 1 மணி நேரத்துக்கு பதிலாக 2 மணி நேரம் எரிச்சோம். எரிச்சு முடிச்சுட்டு நெருப்பெல்லாம் அமர்ந்துருச்சு. கேமரா நான் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணி கொண்டு வச்சுட்டு ஓகேப்பா எடுங்கப்பா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லியாச்சு. பாத்திரத்தை எடுக்கிறாங்க. பாத்திரத்தை எடுத்துட்டாங்க. கேமரா வழியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒன்றுமே தெரியல. கேமரா தள்ளிட்டு பார்க்குறேன், அப்பவும் ஒன்றும் தெரியல. இவங்கள பார்க்குறேன், இவங்க பூரா கேமராவுக்கு சிரிக்கிற சவுண்டு கேட்கக்கூடாதுன்னு வாயை போய் சிரிச்சிட்டு இருக்காங்க. நல்லா கவனிச்சு பார்த்தா அந்த ஆடு சேப்பில் தடந்தா இருக்கு, சாம்பல் தான் கிடந்துச்சு. சாம்பல் தான் இருந்துச்சு. ஆட்டை காணோம். ஆட்டுக்கு சமாதி பண்ணிருக்கீங்க. 2 ஆட்டையும் காணோம். அவ தாத்தாவோட சைடு கேட்டாரு, ஒருவேளை குழி நோண்டி ஓடி போயிருக்குமோ. அதான் அப்போ கேட்குற ஒரு முட்டாள்தனமான கேள்வி, எப்படி ஓடி போயிருக்குமா அப்படின்னு பார்க்கலாம். எப்படி ஓடும், அதான் செத்து போச்சே, அதான் கழுத்தை வெட்டிட்டே கண்டிப்பா உள்ளதா இருக்குன்னு பார்த்தா சாம்பல் அப்படியே பொசிங்கி போய் சாம்பல் தான் கிடந்துச்சு. அதுக்கப்புறம் மிஞ்சிலையா, நல்லா கூட எரிச்சிட்டோம், நல்லா பயங்கரமா எரிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு லேர்னிங்ஸ், அது ஒரு பாயிண்ட். ஏன்னா அதெல்லாம் புதுசாக பண்ணது தான். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் ஒன்று சமையலும் புதுசாக பண்ணுற சமைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதே மெத்தடில் வந்து ஒரு 3 ட்ரம்மு வச்சு ஆட்டை சமைச்சோம். அது சக்ஸஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்வீடன்லேருந்து ஆடம்னு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்திருப்பார். அப்போ அவர் வரும்போது ஒரு கோழியை வச்சு அது மேலே வந்து வாட்டர் மெலனை வச்சு அது மேலே வந்து ஒரு பக்கெட்டை வச்சு அதுக்கப்புறம் தண்ணல் போட்டு இதே மெத்தடில் சமைச்சோம். அதுவும் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு மிஸ்டேக் பண்ணோம், அதுக்கப்புறம் அது சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு கிரில் சமைச்சிருந்தோம். கிரில் வான்கோழி கிரில்னு சொல்லி சமைச்சிருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மழை வரும், மழை தூரிக்கிட்டு இருக்கும். ஆக்சுவலி அதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்து அடுத்த நாள் எடுத்தது. ஏன்னா மழை வந்து பெரிய மழை வந்து கெடுத்துருச்சு. ஸோ அதோட வீடியோ கட் பண்ணிட்டு மறுநாள் வந்து எங்கேருந்து விட்டோமோ அதை மறுபடியும் சமைச்சு அப்படி கொண்டு போனோம். இதே மாதிரி மழையும் வந்து கெடுக்கும், நிறைய சமயம் மழை வந்து கெடுத்துருக்கு. அது மாதிரி வெயிலும் வந்து கெடுத்துருக்கு. இப்போ நம்ம யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் ஜூஸ் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது கிட்டத்தட்ட 11 நாள் எடுத்தோம். அந்த வீடியோவை 11 நாள் எடுத்தோம். முதல் நாள் போயிட்டு அந்த வாட்டர் மெலனை பறிக்கிறது, 2வது நாள் வந்து ஏரியல் ஷாட்டு, 3வது நாள் வந்து கம்மாயில் போட்டு கழுவுறது, அதுக்கப்புறம் வாட்டர் மெலன் கிராஃப்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து அதை வெடிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் மெலன் ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 நாள் அந்த வீடியோ ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ணி இன்னைக்கு அந்த வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனல்லே டாப்பில் இருக்குது. 255 மில்லியன் வியூஸ் கிட்ட போயிருக்கு, பெரிய டாப்பில் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், அதுலேருந்து கற்றுக்கிட்டு செஞ்சுருக்கோம். எனக்கு இதுலேருந்து பிக்கஸ்ட் லேர்னிங் என்ன தெரியுங்களா, மேட் இன் தமிழ்நாடு ஃபார் குளோபல் மங்கல்ல அந்த மாதிரி மண்டி பிரியாணி ஆகட்டும், கிறிஸ்மஸ்க்கு தேங்க்ஸ் கிவிங் டர்க்கி ரோஸ்ட் ஆகட்டும், எல்லாமே இங்கே புதுக்கோட்டையிலேருந்து போகுது பார்த்தீங்களா, அதுதானே கெத்து இந்த ஊருக்கு. தேங்க்யூ. அடுத்த கொஸ்டின் எனக்கு,
என்னன்னா சரி இது வந்து எல்லாருக்கும் கண்டிப்பா தோணும். மற்ற எல்லா பிராண்ட் எல்லா கிரியேட்டர் ஆகும் ஆசை இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஸ்கேல் ஒரு லெவலுக்கு வந்துட்டாவே ஒரு 100 ஒரு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தாவே வந்து பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து எங்க பிராண்டை உள்ள நுழைச்சுக்குங்க அப்படின்னு வந்து காசு கொடுப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்திருக்கும். வந்துச்சு. அது நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு பாலிசி அது பண்ணாம இருக்கீங்க. ஏன் பண்ணாம இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது அந்த மாதிரி வந்ததுலேயே பிக்கஸ்ட் ஆஃபர் என்ன, நீங்க டிக்ளைன் பண்ண ஆஃபர், நான் வேணான்னு முடிவெடுத்த ஆஃபர், அது என்ன வேல்யூ, இது எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசை இருக்கு. சரி, அதாவது நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டோம்னா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணிட்டோம். இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது. அதாவது கண்டென்ட்டை தாண்டி நீங்கள் இந்த விஷயம் பண்ணணும், நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாதிரி ஃபாலோ பண்ணி வச்சுட்டு இன்னொரு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்படி ஒரு ரூல்ஸ் தான் வந்து யாருக்கிட்டையும் பிராண்ட் ப்ரொமோஷன் ₹1 கூட பிராண்ட் ப்ரொமோஷனாவோ அதாவது ஸ்பான்சர்ஷிப்பாவோ டொனேஷனாவோ எந்த ₹1 கூட வாங்கக்கூடாதுன்னு ஒரு பாலிசி வச்சிருந்தோம். இன்னொரு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். விக்ரம் படத்தில் கூட நடிச்சிருந்தோம், அது கூட நம்ம கொடுக்குறோம் சொல்லியிருந்தாங்க. ஒரு பைசா கூட வேணாம்னு சொல்லிட்டோம். அந்த மாதிரி எவ்வளோ ஆஃபர் வந்தாலும் வேணாம் சொல்லியிருக்கோம். அதாவது ஏன் அப்படி நாங்கள் இந்த ஸ்பான்சர்ஸ் கண்டென்ட்லாம் பண்ணுறோம். நம்ம ₹10 காசு வாங்கிட்டோம்னா அந்த ₹10 காசுக்காக நம்ம அவங்களுக்கு வேலை பார்க்கணும். நம்ம வீடியோவில் ஒரு 10 செகண்ட் ஒதுக்கணும். நம்ம ஆடியன்ஸ் நமக்கு வந்து அந்த ஒரு 10 நிமிஷம் பார்க்குறாங்கன்னா நம்ம வீடியோவை பிடிச்சி தான் அந்த 10 நிமிஷத்தை பார்க்குறாங்க. அதில் போய் ஒரு 10 செகண்டை போட்டு நீங்கள் இந்த பொருள் வாங்குங்க அந்த பொருள் வாங்குங்கன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு மனசு ஒப்பலை. இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு ₹10 இன்னைக்கு ₹10 வருது, நாளைக்கு ₹100 வரும், நாளை பொறுத்து ₹1,00,000 ஆகும்போது பணத்தாசை கண்டிப்பாக மனுஷனுக்கு வந்துடும். அதை வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஏற்கனவே யூடியூப்பில் விளம்பரம் போயிட்டு இருக்குது, அதை ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த விளம்பரமே போதும், அதுலேருந்து வர வருமானமே நமக்கு போதும்னு சொல்லிட்டு வர்ற வருமானம் போதும், ஆடியன்ஸுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கண்டென்ட் தரமாக கொடுக்கணுங்கிறதுக்காக அதை அவாய்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் டிக்ளைன் பண்ண ஆஃபர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃபரே அதான். எதுனா ஒரு சாக்லேட் கம்பெனி வந்தாங்க. அப்போ எங்களோட ஒரு 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு. ஒரு சாக்லேட் கம்பெனி வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரு பர்த்டே மாதிரி உங்கள் வீடியோவில் யாருக்காவது ஒரு பர்த்டே இந்த சாக்லேட் கொடுக்குற மாதிரி சாக்லேட் கொடுத்துருங்க, ஒரு 10 செகண்ட் வந்தால் போதும், 4.5 லட்சம் தரோன்னு சொன்னாங்க. அதோட வேல்யூ 4.5 லட்சம், 10 செகண்டுக்கு 4.5 லட்சம். எப்போ 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது, இப்போ 22 மில்லியன்னா இது இப்போல்லாம் எவ்வளோ வேல்யூன்னு தெரியல. அதுதான் ஃபஸ்ட்டு ஆஃபர் வந்துச்சு, அதை டிக்ளைன் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறையா வந்துச்சு, இன்னொரு வரைக்கும் வந்துட்டு இருக்கு. அது நாங்கள் நீங்க சொன்னீங்களே நேர்மையான வெளிப்பாடுன்னு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி வந்து ஒரு பாலிசி செட் பண்ணிட்டு அதுல இருந்து மாறாம நிக்கிறதுங்கிறது வந்து பெரிய விஷயம். நீங்க ஏதோ காரணத்துக்காக நாங்க வளர்றோம், ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்களை பாக்குறாங்கிறீங்களா, அந்த ஏதோ ஒரு காரணம் தான் ஒன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. தேங்க்ஸ். அடுத்த கொஸ்டின் எனக்கு என்னன்னா, இது இப்போ நீங்கள் யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடியோ தானே போடுறீங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸும் இன்ஸ்டாகிராம் ரீலும் அதிகமாக பார்க்குறவங்க கை தூக்குங்க. எல்லாருமே பார்ப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஏன் அந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அண்ணே, சமையல்ங்கிறது ஒரு கலை. அந்த கலையை வந்து நிறைய பேர் 1 நிமிஷத்துக்குள்ளேயும் பண்ணி முடிச்சாங்க. நீங்க இன்க்ளூடிங் நீங்க முதற்கொண்டு 1 நிமிஷம் தெரியும் தாக்குதல் நடக்க போதுன்னு தெரியுது, நிறைய பேர் பண்ணிடுறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் சமைக்கிற இடமும் சரி, சமைக்கிற விதமும் சரி, அங்கே நடக்கிற ஒரு விளையாட்டுகளும் சரி, நமக்கு அந்த ஒரு நிமிஷங்கிறது பத்தலை. நமக்கு இப்போ 10 நிமிஷம்ங்கிறதே பத்தாம தான் இருக்கு. இருந்தாலும் 10 நிமிஷத்துக்கு மேலே போனால் வீடியோ நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஷார்ட்ஸில் இன்வால்வ் ஆகலை. மேபி வருங்காலங்களில் இன்வால்வ் ஆக வேண்டிய கட்டாயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பர்சனல் ரெக்வஸ்ட்டாக கொடுக்குறேங்க. இன்னைக்கு வந்து யூடியூப்ல நீங்கள் ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷார்ட்ஸ், அதுக்கப்புறம் தான் ஃபுல் வீடியோ வருது. அந்த மாதிரி பிளாட்ஃபார்மே தன்னை மாற்றிக்க ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லா கிரியேட்டர்ஸுமே மாற்றிக்கிட்டா அந்த ட்ரெண்டுக்கும் நம்ம இன்னும் ரெலவெண்ட்டாகவே இருப்போம். கண்டிப்பாக. அதனால என் பர்சனல் ரெக்வஸ்ட் அஸ் அ ஃபேன் அண்ட் ஆஸ் அ ஃபெலோ கிரியேட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் ஃபுல் வீடியோலாம் போட்டிருந்தோம். இன்னைக்கு ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு வியூஸ் கிடைக்குது. ஸோ அதுக்கு அடாப்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குங்கிறது என்னோட பர்சனல். காலத்தின் கட்டாயம் வந்துருச்சு போல, நெருக்கி வந்துருச்சு. ஷார்ட்ஸ் போடணும்னு நினைக்கிறவங்க கை தூக்குங்க. அடுத்ததுங்க லாஸ்ட் சிம்பிள் கொஸ்டின், அதுக்கப்புறம் கண்டிப்பா ஆடியன்ஸ் கண்டிப்பா கொஸ்டின் வச்சிருப்பாங்க. ஓகே, பிக்கெஸ்ட் கிரியேட்டர் நீங்க தான் தமிழ்நாட்டுல. உங்களோட ஃபேவரட் யூடியூப் கிரியேட்டர் யாரு? எங்களை சொல்லணும், நாங்க எதிர்பார்க்கலீங்க, ப்ளீஸ். சைனாவில் லிசிக்னு ஒரு சேனல் இருக்குண்ணே, அவங்க வீடியோலாம் பார்க்க ரொம்ப சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அதே போல நம்ம தமிழ்நாட்டில் வில்லேஜ் புக் ஃபேக்ட் டேடி அருமை ஐயா சமைப்பாங்க. அவங்க இப்போ 2 பேருமே சரியா வீடியோ போடுறது இல்லை.
வீடியோ போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நீங்க சொன்ன சைனீஸ் சேனல் வந்து அந்த ஊரை வந்து செம்மையா வெளிக்காட்டுற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். அவங்களோட பாரம்பரியம், அந்த இயற்கையோட அழகு எல்லாத்தையும் வந்து சமைக்கிறதுலாம் காமிப்பாங்களா அவங்க? சூப்பரா இருக்கும். அருமையா இருக்கும். அந்த வீடியோ ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சு தான் பண்ணோம். கேமரா வீடியோ அவங்கள அடிச்சுக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். பக்காவா எடிட்டிங்ல இருந்து கேமரா குவாலிட்டி, அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டு ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த லிசிக்கோட சேனல். அப்புறம் நம்ம டேடி ஆர்வம் ஐயா வந்து வில்லேஜ் பேட்டரி அவங்க சொல்லவே தேவையில்லை. அவங்க தான் அந்த அவுட்டோர் குக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணது அவங்க தான். கரெக்ட். அது இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா வந்து ரீச் ஆயிருக்கு. ஆனா அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணது. என்ன காரணம் தெரியல, இப்போ அதிகமாக வீடியோ போறது இல்லை. ஸோ அவங்களும் வீடியோ போட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஓட்டத்துல வந்து காம்படிஷன் வேணும். கரெக்ட். அவங்க வந்தாதான் சரியான காம்படிஷன் எங்களுக்கு இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். கண்டிப்பாங்க. ஏன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணவங்க அவங்க தான். அவங்களால இப்ப நினைச்சாலும் நல்ல வீடியோ கொடுக்க முடியும். ஆனா என்னன்னு தெரியல, கொடுக்காம இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள பர்சனல் ப்ராப்ளம் இருக்கலாம். ஆனா அதெல்லாம் தாண்டி அவங்க வரணும்னு நாங்கள் வில்லேஜ் குக்கிங் சார்பாக அவங்கள்ட்ட கேட்டுக்கிறோம். எங்க மனசார இந்த நேர்மையா இருக்கிறத வந்து பல விதத்துல வெளிக்காட்டிட்டே இருக்கிறீங்களா, எனக்கு அப்படியே புல்லரிக்குது. எனக்கு கண்டிப்பா இன்னொரு 100 கொஸ்டின் இருக்கு. அதனாலதான் உங்களை நான் உஷாரா வந்து வாங்க எல்லாம் லஞ்ச் சாப்பிட போலான்னு பிடிச்சி வச்சிருக்கேன். அங்க நான் அந்த கொஸ்டின் எல்லாம் கேட்டுக்கிறேன். பப்ளிக்கா கேட்க இன்னொரு கேள்வி நான் கேட்டுக்கிறேன். இப்ப நாங்க வந்து ஒரு குடும்பமா சேனல் நடத்திக்கிட்டு இருக்கோம். நாங்க 6 பேர் சேர்ந்து பண்ணோம். அப்புறம் எங்க மச்சான் தம்பிகள்லாம் சேர்த்து ஒரு 15 பேரா சேர்த்து நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஈஸியா இருக்கு. நீ அதை போய் வாங்கிட்டு வா, இதை போய் வாங்கிட்டு வரணும். ஆனா நீங்க வந்து பெரிய டீம். ஏன்னா பெரிய டீம், நிறைய மொழி பேசக்கூடிய வேற வேற செஃப் வச்சிருக்கீங்க. எல்லாரையும் வச்சு எப்படி மெயின்டைன் பண்ணி கொண்டுகிட்டு வர்றீங்க? அடிப்படை வித்தியாசம் என்னன்னா, நீங்க வந்து ப்ராப்பர் கான்டென்ட் கிரியேட்டர். நான் என் மனசார என் ஊரை, என் பாரம்பரியத்தை, என் சமையலை நான் மக்கள்கிட்ட காமிக்கிறேன். மக்கள் ரசிச்சு பாக்குறாங்க. உங்களோட ரீசன் ஃபார் டூயிங் கண்டென்ட்டே வேற. எங்களோட ரீசன் ஃபார் டூயிங் கண்டென்ட் என்னன்னாங்க, நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிசினஸ் ஆரம்பிக்கும் போது படிச்ச விஷயம் வந்து, இந்த ஜென்ரேஷன்ல வந்து ஒரு பிராண்ட், இப்போ நீங்க இந்த தண்ணி பாட்டில் வாங்குனீங்கன்னா அது ஒரு பிராண்டை பார்த்து தானே வாங்குறீங்க. ஃபோன் வாங்குறீங்களா ஒரு பிராண்டை பார்த்து. இந்த உருவாகக்கூடிய பிராண்டெல்லாம் வந்து ஆடியன்ஸ்ட நமக்கு இது தெரிஞ்ச பிராண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உருவாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேஷன் வந்து அந்த சூப்பரான வழி அப்படின்னு படிச்சேன். அதனாலதான் குக்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வித்தாலும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்களை வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் பிராண்டா தெரியும் நம்புறேன். தெரியுமா? ஸோ ஐ மீன் அட்லீஸ்ட் அதுக்கான முயற்சியில் இருக்கும்னு வச்சுக்கலாமே. ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் எங்களோட கண்டென்ட் கிரியேஷன். நாங்கள் வந்து கண்டென்ட் கிரியேஷனை வந்து எங்கள் பிஸ்னஸ் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு டூலாக யூஸ் பண்ணுறோம். பட் அதுக்கும் நேர்மையாக இருப்போம். கண்டென்ட் கிரியேட்டராக என்ன பண்ண முடியுமோ அதையும் பண்ணணும்னு நினைப்போம். எந்தெந்த இடத்துல ப்ரொமோஷன் பண்ணி விற்கணுமோ அதையும் பண்ணணும்னு நினைப்போம். ஸோ பிஸ்னஸும் பார்ப்போம், இதையும் பார்ப்போம். இதுக்கான வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா வந்து டீம் வந்து பெருசாயிட்டே போவோம். இன்னைக்கு 40 பேர் டீம் இருக்காங்க. அதில் ஒரு 15 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பியூரா கண்டென்ட் கிரியேட்டருக்கு. 7 எடிட்டர் இருக்காங்க, 3 சினிமாட்டோகிராஃபர், 5 ஷெஃப். இவங்களோட ஃபுல் டைம் ஜாபே கண்டென்ட் கிரியேட் பண்றது தான். ஒவ்வொருத்தருமே கண்டென்ட் கிரியேட்டரா இது பண்ணுவாங்க. சஞ்சனா சொன்ன மாதிரி வந்து வேற மாநிலத்தை சேர்ந்தவங்களும் ஷெஃபா இருப்பாங்க. அவங்களோட பாரம்பரியத்தை எடுத்துட்டு வந்து காமிப்பாங்க. ஸோ எங்களை எப்படி ட்ரெயின் பண்றீங்க? நம்ம ஏன்னா மேடம் இப்போ ரெசிபிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்ட் ப்ராசஸாவே வச்சிருப்போம். ஸோ ரெசிபி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்டே ரெடி பண்ணிட்டு, நான் இல்லை என்னோட கொலீக்ஸ் வந்து யார் சீனியரா இருக்காங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அது ஷூட்டுக்கு போவோம். ஷூட் பண்ணும்போது ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா உடனே அதை பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து டேஸ்டிங் வரும். டேஸ்டிங்ல வந்து ரெசிபி சரியில்லைன்னா அதை உடனே அதை ஸ்கிராப் பண்ணிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ப்ராசஸஸ் ஃபாலோ பண்றதுனால தான் இவர் சொன்ன மாதிரி எல்லா ரெசிபியும் யாராவது வீட்டில் ட்ரை பண்றாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் வரணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ நம்ம அது எல்லாமே செய்வோம். ஓகே ஓகே. அடிப்படையில் எடுக்கிறவங்க சமைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சமைக்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அதை தாண்டி இந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கும்போது வந்து அதை தாண்டி ஒரு சுமாரான ரெசிபி வெளில போயிடாது. ஓகேண்ணா. இப்போ வந்து நீங்க வீடியோவும் பண்றீங்க, உங்க ப்ராடக்ட்டையும் செல் பண்றீங்க. இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்கணும்னா நீங்க யூடியூப் ஷார்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இதுக்கு கொடுப்பீங்களா, இல்ல உங்க ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்றதுக்காக கொடுப்பீங்களா? பச்சையா சொல்லணும்னா வந்து ப்ராடக்ட் செல் பண்றது, ஒரு கன்சியூமர் பிராண்டா பில்ட் பண்ணுங்கிறது எங்க ஆசை. அதை தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் 1 இயர் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய growth ஆயிருக்கு ப்ராடக்டா. அதுக்கு ஒரு ஊந்துகோலா கண்டென்ட் வச்சுக்கிறோங்கிறது தான் உண்மை. ஸோ இது பண்றவங்க இது நியாயமா பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் ஆனா அந்த ரீச் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொருள் வந்து கடையில போய் கோயம்புத்தூர்ல, சென்னையில எல்லாம் ஸ்டோர்ஸ்ல பார்த்தாங்கன்னா அட இந்த பிராண்ட் நம்ம பார்த்துருக்கோமே அப்படின்னு நம்பி எடுக்கிறாங்க. ஸோ ப்ராடக்ட் விற்கிறது எங்களோட ஃபர்ஸ்ட் பிரைமரி கோல். நான் பச்சை ஒத்துக்கிறேன், நாங்க பிசினஸ் தான் பண்றோம். ஆனா கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஊந்துகோலா வச்சுக்கிறோம். சார்பா வாழ்த்துக்கள். ஆனா ஒரு லைன்ல சொல்லணும்னா குக்டு வந்து வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் லவ் ஃபுட் பிராண்டா மாறணும்னு ஒரு ஆசை நம்மளுக்கு. வாழ்த்துக்கள் சார்பா நாங்க வாழ்த்துறோம். எனக்கு இந்த டைம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, கண்டிப்பா எனக்கு எக்ஸ்க்ளூசிவ் டைம் கிடைச்சிருச்சு. தேங்க்யூ அதுக்கு. ஸோ இங்க இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கொஸ்டின்ஸ் இருக்கும். வில் டேக் ஒரு 2-3 questions. Can someone pass on the mic?
டாக்டர் சாய் லட்சுமிகாந்த். ஐம் பேசிக்கலி டாக்டர். நான் வந்து 2 சேனல்லையுமே ஆக்சுவலாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு இவங்க கிட்ட ரொம்ப பிடிச்சது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஒரு பிராண்ட் இது பண்ணணும்னா நிறைய மார்க்கெட்டிங் பண்ணணும், நிறைய செலவு பண்ணணும், நிறைய தப்பான விஷயங்கள் செய்யணுன்றதுலாம் வெளியே வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறது. பட் இவங்களோட நேர்மையே இவங்களோட பிராண்டுக்கு ஒரு அம்பாசிடராக இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த இடத்துல அதை கற்றுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, உங்ககிட்ட குக்டு சேனல்கிட்ட தான் எனக்கு கேள்வி இருக்குது. நீங்கள் பெட்டர் தான் த பெஸ்ட்டுன்ட்டு பண்ணுவீங்க இல்லைங்களா? அந்த பெட்டர் தான் த பெஸ்ட்டுன்ட்டு வந்து நிறைய பிராண்டை வந்து நீங்கள் இது பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக கூட அந்த புகாரி இது பண்ணியிருந்தீங்க இல்லைங்களா, பண்பட்ட ஜாம். ஸோ அந்த மாதிரி வரும்போது அந்த அந்த பிராண்ட்ல இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் ப்ரெஷர், ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது வந்திருக்குங்களா? பெட்டர் தன் தி பெஸ்டோட ஹோஸ்ட் குக்கே ஷெஃப் இருக்காங்க, அவங்க கிட்ட தான் கேட்கணும். இல்லை, இது வரைக்கும் ஆக்சுவலி நம்ம ஒரு பிராண்டுமே நம்ம தப்பாக காமிக்க மாட்டோம். இட்ஸ் ஜஸ்ட் தட் எங்களோட வேர்ஷன், அந்த ரெசிபிக்கு எங்களோட வேர்ஷன் என்னன்னு தான் நம்ம காட்டுவோம். ஸோ நெவர் அந்த பிராண்டை பேட் லைட்டில் காமிக்கிறதோ அந்த மாதிரி நம்ம பண்ணுறதில்ல. ஸோ இது வரைக்கும் வேற பிராண்ட்ஸ்லேருந்து நம்மள்ட்ட அதுக்காக ஹேட்டோ இல்லை ப்ரெஷரோ வந்ததே கிடையாது. எதுலையுமே வந்து இது சுமாரா இருக்கு அப்படின்னு காமிக்க மாட்டோம். எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை ரொம்ப கிளியரா வச்சிருப்போம். அது அது பெஸ்ட் தான் வச்சாச்சு. பெஸ்ட்டுக்கு மேல நாங்க பெட்டரா பண்ண ட்ரை பண்றோம் அப்படிங்கறது தான் சொல்லுவோம். ஓகே, குட் மார்னிங், வணக்கம் எல்லாருக்கும். உங்களோட சேனல் வந்து ராகுல் காந்தி சார் வந்தபோது தான் எனக்கு தெரியும், அது வரைக்கும் தெரியாது. வந்து உங்களை பற்றி வந்து மிஸ்டர் ஆதித்யன் லைக் இந்த செஷனுக்கு வரும்போது தான் தெரியும் வந்து. பட் வாட் ஐ வாண்டட் டு ஆஸ்க் இஸ், உங்ககிட்ட என்ன கேட்கணும்னா வந்து, இப்போ குக்கிங்கிறது வந்து ஒரு ஆர்ட். இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து ஃபாரின் போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க. சில பேர்லாம் திரும்பி வந்துடுறாங்க. ஏன்னு கேட்டால் எனக்கு அந்த சமையல் ஒத்து வரல, சாப்பாடு ஒத்து வரல அப்படின்றாங்க. ஸோ அது வந்து ஒரு லைஃப் ஸ்கில். நம்ம ஸ்கூல்லையோ எங்கேயுமே சொல்லி கொடுக்கறது கிடையாது. வந்து அங்கே தேவை வரும்போது தானாக கற்றுக்கிறது. ஸோ நீங்கள் சின்ன சின்ன டிப்ஸ் அந்த மாதிரி கொடுத்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் இப்போ இந்த ப்ரோக்ராம் 9 மணிக்கு 10 மணிக்கு நடக்குதுன்னா, நான் வீட்டிலேருந்து 8 மணிக்கு எல்லாமே சமைச்சு முடிச்சு எல்லாமே இங்கே வரணும் வந்து. பட் இப்போ இங்கே வந்தாலும் ஃபுட் கிடைக்கும், பட் அதில் குவாலிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படி இப்படின்னு நிறைய சந்தேகங்கள் வந்து. ஸோ குவாலிட்டியாக குவிக்காக பண்ணுறதுக்கான டிப்ஸ் அந்த மாதிரியும் நீங்கள் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். எஸ்பெஷலி சிட்டியில் வந்து நம்ம ட்ராவல்க்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அது முடிச்ச வேலை. அப்போது இதை வந்து ஒரு அனுபவிச்சு பண்ணுறீங்க நீங்கள் வந்து. அந்த மாதிரி நாங்களும் அனுபவிச்சு பண்ணோன்னா அதுக்கு வீக்கெண்டு. பட் மற்ற நாள் சமைக்கிறதுக்கு, இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு, இல்லை உங்களோட சர்வீசஸ் சிட்டிஸ்க்கு கிடைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுவீங்களா 2 பேருமே? எங்களுக்கு சிம்பிளுங்க. நாங்கள் நீங்கள் சொல்கிறது தான் டே டு டே பேசிஸில் சால்வ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தான் எங்களோட ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எங்களோட ஆப், எங்களோட நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட எவ்வளோ 20 நிமிஷத்தில் பண்ணணும், 15 மினிட்ஸில் பண்ணணும். எல்லா கேட்டகிரிலையுமே ரெசிபிஸ் இருக்கும். நீங்கள் ஆப்பில் போய் ஃபில்டர் போட்டிங்கன்னா 15 மினிட்ஸ் என்னென்ன செய்ய முடியும்னு காமிப்போம். அதுதான் நாங்கள் பண்ணுறோம். அண்ணன் என்ன பண்ணுவாருன்னு அண்ணன்ட்டே கேட்கலாம். நாங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் அதிகமான பொருட்கள் இருக்கும். ஸோ கம்மியாக பண்ணும்போது நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியும். இப்போ மீன் ஆம்லெட் லேட்டஸ்ட்டாக போட்டிருக்கோம். அது ஒன்றுமே இல்லை, மீனை எடுத்து லைட்டாக அவிச்சிட்டு அதோட மீட் எடுத்துட்டு ஆம்லெட்டை போட்டு போட வேண்டியதான். போட்டால் வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் வித்தியாசமாக பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கும்போது தான் நீங்கள் வில்லேஜ் குக்கிங் சேனல் பக்கம் வரணும். குயிக்காக பண்ணணும்னா கொடுக்க போயிடலாம். தேங்க்ஸ். அண்ணா வாயிலிருந்து ப்ரொமோஷன் இந்த கிளிப்பை தனியாக கட் பண்ணி தந்துருங்க. தேங்க்யூ. பட் ஆனால் நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்பயர் ஆகலாம். அவங்க பண்ண ஒரு ஜிஞ்சர் சிக்கன் பண்ணாங்க. அந்த ஜிஞ்சர் சிக்கன் ரெசிபி அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. அதை பார்த்துட்டு எனக்கு அது பண்ணணும்னு தோணுச்சு. ஒரு ரெசிபியை வந்து வெரைட்டியாக பண்ணணும் அப்படிங்கும்போது தான் நீங்கள் வில்லேஜ் குக்கிங் சேனலை நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் ஒன்றுமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆடு சமைச்சோமே, அது எப்படி ஸ்பாயில் ஆயிடுச்சுங்கிறதுலேருந்து கற்றுக்கிட்டு அடுத்த சமையல் வந்து கரெக்டாக பண்ணியிருப்போம். இப்போது ஒவ்வொரு வீடியோலையுமே நாங்கள் வந்து அதை காமிக்கணும்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணவே போதும். குக்கிங் பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ்டாக ஏதாவது டெக்னிக் வேணும்னா மட்டும் வில்லேஜ் குக்கிங் சேனல் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. ஒன் லாஸ்ட் கொஸ்டின். சாரி, ஹி ஹஸ் மைக். ஹலோ, ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாரையும் நாங்கள் பார்ப்போம்னு நினைச்சு கூட பார்க்கல. எங்களுக்கும் சந்தோஷம் சார். ஆமாம். ஸோ வி ஆர் ஆல் யுவர் சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ சார். உங்கள் 2 டீமுக்குமே ரொம்ப நன்றி. ஒரு கொஷின் என்னென்னா, நீங்கள் இப்போது டேடி ஆறுமுகம் டீம் சொன்னீங்க. ஐ திங்க் அவங்க நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் ஆரம்பித்து இப்போது ரன் பண்ணிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி உங்களுக்கு ஃப்யூச்சரில் அது மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லை தனியாக ரெஸ்டாரண்ட்ஸ், ஏன்னா வில்லேஜ் குக்கிங் சேனல் குக்கிங்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அது மாதிரி பெரிய சிட்டிஸ்லேயோ இல்லை டவுன்ஸ்லேயோ ஆரம்பிக்கிற மாதிரி ஃப்யூச்சர் பிளான்ஸ் ஏதாவது வச்சுருக்கேன். அதாவது என்னென்னா, நீங்கள் கேட்டிருக்கு நன்றி சார். தேங்க்யூ சார். ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளோட பார்ட்னர்ஷிப் பண்ணுற மாதிரி நிறையா பேர் வந்திருந்தாங்க. நம்ம வந்து இந்த ப்ராசஸ் என்னென்னா, ஒரு பார்ட்னர்ஷிப்பை சேர்ந்து பண்ணுறோமோ இல்லை நம்ம ஓனாக ஆரம்பிக்கிறோமோ, என்னென்னா எங்களோட ஆடியன்ஸை வந்து
கஸ்டமராக கன்வெர்ட் பண்ணுறது ப்ராசஸ் இது. இதில் வந்து ஆடியன்ஸ் வந்து ஒரு ரூபாய்க்கு உள்ளவங்களும் இருப்பாங்க, சாப்பாடு ஹோட்டலில் போயிட்டு 10 ரூபாய்க்கு சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க, 50 ரூபாய்க்கு சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க. இதுவே வந்து எங்களோட ஆடியன்ஸ் வந்து 5 லட்சம் செலவு பண்ணி கூட ஒரு சாப்பாடு ஒரு நாளைக்கு செலவு பண்ணலாம் அப்படிங்கிற ஆடியன்ஸும் இருக்காங்க. ஸோ 2 டைப்பான ஆடியன்ஸ், இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ள ஆடியன்ஸ் எங்ககிட்ட இருக்காங்க. ஸோ 2 பேரையும் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி வந்து ஹோட்டல் நாங்கள் ஆரம்பித்து அதில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாதுன்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா ஒரு 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 100 ரூபா வச்சு சாப்பிட ஒரு நாளைக்கு 100 ரூபா இருந்தால் போதும் சாப்பிடலாம் அப்படிங்கிறவங்கள்ட்ட வந்து நாங்கள் வந்து எங்கள் சாப்பாடு 500 ரூபாய்க்கு தான் கொடுப்போம் அப்படின்னு வச்சுங்களேன், அவங்க வந்து மன சங்கடப்படுவாங்க. இப்போ 100 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் லக்ஸரியாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க வந்து என்ன இதில் அவ்வளோவா இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ எங்கிட்ட ஏதாவது ஒரு பக்கம் வந்து நெகட்டிவ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இப்போதைக்கு நாங்கள் அதை பற்றி யோசிக்கலை. அதான் சார், ஃபியூச்சரில் வந்து ஏதாவது இப்போ குக்டு வச்சுருக்காங்க, ஒரு பிராண்டு நடத்துகிறாங்க அப்படின்னா இப்போ அவங்களோட ஐடியாஸ், இப்போ ஒரு நீங்கள் சாட்சி போடுங்கன்னு ஒரு ஐடியா சொன்னாங்கல்ல, அது மாதிரி இதே நீங்கள் பிஸ்னஸை கன்வெர்ட் பண்ணலாம்னு ஏதோ ஒரு ஐடியா உங்களை மாதிரி நிறைய பேர் கொடுத்து அது மூலமாக எங்களுக்கு ஒரு தெளிவு வந்துச்சுன்னா ஒரு வேலை ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்கலாம். அது எல்லாமே ஃபியூச்சரில் ஆடியன்ஸோட கையில் தான் இருக்குது. அவங்களோட கைடன்ஸை வச்சு தான் நாங்கள் அவங்களோட கமெண்ட்ஸை படித்து நிறைய குறைகளை தெரிஞ்சுட்டு தான் நாங்கள் வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ ஃபியூச்சரில் எது நடந்தாலும் அவங்களோட கையில் தாங்க ஐயா இருக்கு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சூப்பர். இதன் மூலமா பல வேலை வாய்ப்புகளை நீங்க உருவாக்கலாம். கண்டிப்பா. ஏன்னா ஒரு பிராண்ட் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், அது வந்து ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது, ஏதாவது ஒரு இடத்துல வந்து பிசிறு தட்டிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கவனமா இருக்கும். அதுக்கு முழுசா, அதாவது ஆழம் தெரியாம கால விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தெரியாத தொழில தொட்டவனும் கேட்டான், தெரிஞ்ச தொழில விட்டவனும் கேட்டான்னு பழமொழியும் வேற இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சுதான் போயிட்டு இருக்கணும் அப்படியே. எனக்கு இதுல என்ன சந்தோஷம்னாங்க, அவங்க ஃபுல் ஸ்டாப் வைக்காம கமா வச்சார் அண்ணன். ஸோ அதுல எனக்கும் சந்தோஷம் ஃபெலோ கிரியேட்டரா. ஐ திங்க் வி ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். ஸோ கண்டிப்பா இன்னொரு 10-15 மினிட்ஸ் இங்க இருப்பாங்க. யார் வேணுமோ இந்த செஷன் முடிச்சுட்டு கூட பேசுங்க. என்னோட பிக்கஸ்ட் லேர்னிங் இருக்குல்லங்க, இது கிரியேட்டர் எக்கானமி பத்தியான செஷனா இருந்தாலும் திருப்பி வந்த விஷயம் என்னன்னா, நேர்மையான வெளிக்காட்டுதல் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, எந்த துறையில இருந்தாலும் கிரியேட்டரா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு அடிப்படை டு வின்னுங்கிறது தான் வந்து என்னோட லேர்னிங்கா நான் அந்த செஷன்ல இருந்து எடுத்துட்டு போக போறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர் அண்ட் டூயிங் திஸ். சந்தோஷம். ரொம்ப நன்றி.